அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 ஐசிஐசி பேங்க் அப்புறம் சிடிஎஸ்எல் Q3 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி ஆயிருக்கு இப்போ ஒன்று ரிசல்ட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷேர் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்குன்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஐசி பேங்க்கை பார்ப்போம். ஐசிஐசி பேங்க் வந்து Q3 ரிசல்ட் வந்து 25th ஜனவரி அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 23.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 23.6%, அதாவது 8,312 crores இப்போ வந்து 10,270 crores வந்து நெட் ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 23.6%. ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இது வந்து மெயினா எல்லா பேங்க்குக்குமே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்ன வருதுன்றது நல்லா இருந்ததா தான் பேங்க்ஸ் வந்து நல்லா சர்வை பண்ண முடியும். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 13.4% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.43% வந்து ஆயிருக்கு. பட் ஆனால் ஸ்லைட்டா டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 4.53 இருந்தது, இப்போ வந்து 4.43 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசெட் குவாலிட்டி. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இது. எந்த பேங்க்கும் சர்வைவ் ஆனா அசெட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்கு. பாத்தீங்கன்னா இவங்க நெட் பர்ஃபார்மிங் அசெட் என்பிஏ வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னா முதல்ல வந்து 3.07 இருந்தது சேம் குவார்டர் ப்ரீவியஸ் இயர்ல. இப்போ வந்து அது 2.30 இருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி நெட் என்பிஏ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 0.55 இருந்தது, அங்கிருந்து பாத்தீங்கன்னா 0.44 குறைஞ்சிருக்கு. ஸோ இது ரெண்டு என்பிஏவும் நெட் என்பிஏவும் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே பேங்க்ல வந்து ப்ரொவிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி கம்மி பண்ணிருக்காங்க. எப்பயுமே ப்ரொவிஷன்ஸ் கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த இது வந்து ப்ராஃபிட் க்ரோத்ல கான்ட்ரிபியூஷன் ஆகும் ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்மியாச்சுன்னா. ஸோ முதல்ல வந்து ப்ரொவிஷன்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தாங்கன்னா 2,257 crores வச்சிருந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இப்போ கம்மி பண்ணி 1,049 கோடி தான் ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதனாலையும் ப்ராஃபிட் க்ரோத்துக்கு ஒரு இன்க்ரீஸ் இருந்திருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ், உங்களோட அசெட் குவாலிட்டியும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட்டை தான் ஐசிஐசிஐ கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்த வந்து 25th அன்னைக்கு. இன்னைக்கு அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1.53% வந்து ஷேர் அப்ல முடிஞ்சது. இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 52 வீக்ஸ் லோ வந்து பாத்தீங்கன்னா 985, ஹை வந்து பாத்தீங்கன்னா 1362. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கரண்டா கொஞ்சம் நடுவில் கீழே இறங்கிச்சு, 200 DMAக்கு கீழே வந்தது. இப்போ மறுபடியும் இது வந்து அப்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 50 days DMAக்கும் கீழேயும் வந்தது, அதாவது இந்த ஜனவரி மாசத்துல. இப்போ மறுபடியும் இந்த ரிசல்ட் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்ததால மறுபடியும் இந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றத வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸா மொமெண்டம்ல தான் இருக்கு. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்டாக் வந்து டெலிவரி பண்ணிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் எப்படி முதலே பார்த்தோம் நம்ம. அதாவது ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 46,326 இருந்து 47,037 crores ஆயிருக்கு. பட் ஆனா இதை கம்பேர் பண்ணீங்கன்னா லாஸ்ட் இயர் சேம் குவார்டர் 40,865 இருந்து இப்ப 47,037 இதாயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பாருங்க, சீக்வன்ஸா பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைனஸ்ல இருக்கு. 13,906 crores இருந்து 13,847 இருக்கு. பட் நீங்க வந்து டிசம்பர் குவார்டர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 11,515 crores இருந்து இப்போ வந்து 13,847. ஸோ அதுதான் நெட் ப்ராஃபிட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஒன்ன பாத்தீங்கன்னா பாருங்களேன், அதாவது இந்த ஜனவரி டு டிசம்பர் குவார்டர்ல 12,200 மார்ச்சஸ் கொடுத்துருக்காங்க, ஜூன்ல வந்து 12,463, செப்டம்பர்ல வந்து 13,906, இப்போ டிசம்பர்ல வந்து 13,847. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 years, 5 years, 3 years ஆன காம்பவுண்டட் சேல்ஸ் குரோத்தை பார்க்கும்போது ட்ரைலிங் 12 month பார்த்தீங்கன்னா 19% நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16% கொடுத்துருக்காங்க. சிஏஜிஆர் ஸ்டாக் பிரைஸினுடைய சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 1 year கொடுத்துருக்காங்க 20%. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க 19% இருக்கு. இப்போ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கணும், இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எஃப்ஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45.7 வச்சிருக்காங்க, டிஐஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 44.95, பப்ளிக் கிட்ட வந்து 9.08 தான் இருக்கு. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கா இருந்தாதான்
ஆல்மோஸ்ட் டிஏயும் எஃப்ஐயும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ்ல வந்து இந்த ஷேரை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா சிடிஎஸ்எல். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமா இன்னைக்கு 10% மேல கீழே விழுந்தது ஃபைனலா இதாகும் போது. ஸோ இந்த ஸ்டாக்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சிடிஎஸ்எலோட Q3 ரிசல்ட் வந்து இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 26.67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 20.77% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இது growthல தான் இருந்திருக்கு. ஹவவர் என்ன சொல்றாங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 19.85% டிக்ளைன் இருக்கு. ஸோ அதுதான் வந்து மேஜரா இன்னைக்கு இந்த ஷேர் அடி வாங்கினதுக்கு காரணமே என்னன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஆல்மோஸ்ட் 20% வந்து டிக்ளைன் இருக்கு. அதாவது Q2 கூட கம்பேர் பண்ணும்போது Q2 கூட Q3 கம்பேர் பண்ணும்போது 20% ஆல்மோஸ்ட் 20% டிராப்பா இருந்ததால் தான் இந்த ஸ்டாக்கை வந்து இன்னைக்கு அடிச்சு கீழே இறக்கிட்டாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16.13% இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் 45% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது மெயினா பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அப் பை 36.32%. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிடிஎஸ்ல மெயினா இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மெயின் அதுதான். அது ரிலேட்டடா எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 88.54% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிமேட் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த Q3ல மட்டும் 92 lakhs நியூ டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு உங்களுடைய போர்ட்டல்ல. மொத்தமா இவங்கள்ட்ட வந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 11.56 crore பீப்புள் வந்து டிமேட் அக்கௌண்ட் இதுல வச்சு சிடிஎஸ்எல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா சிடிஎஸ்எல் கண்டினியூடா ஒரு growth ரெவென்யூ அண்ட் டிமேட் அக்கௌண்ட் அடிஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சீக்வென்ஷியல் டிக்ளைன் இன் நெட் ப்ராஃபிட்டால தான் இன்னைக்கு இந்த ஷேர் இந்த அளவு இறக்கிருக்காங்க. ஸோ இந்த ஷேர் சீக்வன்ஷியலா இறங்கினால்தான் 19.8 ஆல்மோஸ்ட் 20% இறங்கினால்தான் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் இந்த ஸ்டாக்கு கீழே இறங்குறதுக்கான ரீசனா இருந்தது. அது இல்லாம பாத்தீங்கன்னா டிசம்பர்ல ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆச்சு. இவங்க இந்த ஜீரோதா ஸ்டாக்கு இவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனால என்ன ஆச்சுன்னா டெம்பரரியா வந்து இஷ்யூஸ் இருந்தது. அந்த டெம்பரரி இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா மேஜர் டிராப்புக்கு ஒரு ரீசனா சொல்றாங்க மார்க்கெட்ல. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நடந்ததுன்னா இன்வெஸ்டருடைய கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியாகும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இது முதல்ல ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது. மார்ச் 2024ல ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்குடைய ஆல்மோஸ்ட் 7.18% ஷேர்ஸ் ஸ்டேக்கை வந்து அவங்க பல்க் பிளாக் டீல்ல வித்தாங்க. ஸோ பட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 குவார்டர் நல்ல பீக்ல தான் இருந்தது மார்க்கெட்டு. ஸோ அப்ப அதில் வந்து அந்த டிராப் இது தெரியல. இப்ப இந்த ஷேர் பல்க் டீலினுடைய சிக்னிபிகன்ட் டிராப் வந்து இப்ப தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லார்ஜ் ஸ்டேக்கோட சேல்ஸ் கேன் ஹாவ் லாஸ்டிங் இம்பாக்ட் ஆன் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அந்த இம்பாக்டும் அது ஒண்ணு இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணோம்னா ப்ராடர் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து இந்த ஸ்டாக்கை வந்து எவாலுவேட் பண்ணி பர்ஃபார்மன்ஸை பாக்குறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 811, ஹை வந்து பாத்தீங்கன்னா 1990. கரண்டா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1344ல க்ளோஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 10.41%. இப்ப இந்த ஸ்டாக் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. லாஸ்டா வந்து எப்ப இருந்து இறங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனவரில இருந்து தான் இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்க ஸ்டார்ட் ஆச்சு. டிசம்பர் 2ல இருந்து அப்படியே இறங்கிட்டே வந்து இப்ப 200 DMAக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. போத் 50 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயும் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழேயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய சேல்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 278 crores. அதான் சொல்றாங்க ப்ரீவியஸ் குவார்டர் வந்து 322 crores இருந்து இப்ப 278 ஆயிருக்கு. பட் ஆனா நீங்க டிசம்பர் டு டிசம்பர் கம்பேர் பண்ணீங்கன்னா growth இருக்கும். சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல டிராப் இருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 130 crores கொடுத்துருக்காங்க. அதையும் பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ்ல இங்கேயும் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. அதே நேரத்தில் நீங்க டிசம்பர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணீங்கன்னா 107ல இருந்து இப்போ 130க்கு வந்திருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஷியல்ல தான் இஷ்யூ இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா அதாவது சேல்ஸ்லயும் கம்மியா இருக்கு, அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்லயும் கம்மியா இருக்கிறதால தான் இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் அடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா ட்ரைலிங் 12 months பாத்தீங்கன்னா 58%, காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth பாத்தீங்கன்னா அதுவும் ட்ரைலிங் 12 months என்ன 57%, CAGR ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 year 70% டெலிவரி பண்ணிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் பாத்தீங்கன்னா ஒரு 31%. நல்ல ஒரு ஷேரா தான் இருந்தது. பட் இந்த Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த அளவு அடி வாங்கினது மறுபடியும் திருப்பி எவ்வளவு தூரம் ரிட்டர்ன் ஆகுன்றது பார்க்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஷேர் வந்து 15% தான் இருக்கு.
FIS வந்து பாத்தீங்கன்னா 17 இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவார்டர்ல. DIS கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க 21.57ல இருந்து இப்போ 19.11 இருக்கு. பப்ளிக் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 48.74% இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து இந்த ஸ்டாக் வந்து கம்மியா இருக்கு. முதல்ல வந்து 20% தான் இருந்தது, இப்போ வந்து 15% ஆயிருக்கு. கம்பெனி பாத்தீங்கன்னா ஹஸ் ரெடியூஸ் டெப்ட், ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி தான். இது வந்து இப்போ கோயிங் ஃபார்வர்டு இந்த ரிசல்ட் எப்படி வரும்ன்றது பார்க்கணும் குவார்டர் வைஸ் பேசிஸ்ல. குட் ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துறாங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. லாஸ்ட் 3 இயர்ல ரிட்டர்ன் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ROE வந்து பாத்தீங்கன்னா ROE வந்து பாத்தீங்கன்னா 28.9 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் பே அவுட் பாத்தீங்கன்னா 55.3% கொடுத்தாங்க. கம்பெனி மீடியம் சேல்ஸ் க்ரோத் பாத்தீங்கன்னா 18.5% ஃபார் லாஸ்ட் 10 இயர்ஸ் சொல்லிருக்காங்க. கான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரேடிங் 18.8 டைம்ஸ் புக் வேல்யூ. இது ஒன்று பெரிய 18.8 டைம்ஸ் ரொம்ப ஹியூஜ். இது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மியா இருக்கு 15%. ஏற்கனவே அவங்க 20ல இருந்து 15% கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் சொல்றாங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ் ஓவர் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து 5% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.